Hello guys, இந்த வீடியோல ஜியோகிராஃபி क्वेश्चंस தான் பார்க்க போறோம். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா which of the following is not true of solar eclipse? சூரிய கிரகணத்தை பற்றிய பின்வரும் செய்திகளில் எது மெய்யல்ல அப்படினு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, it always occurs on a new moon day. இது எப்பொழுதும் அமாவாசை தினத்தன்று நிகழ்கிறது. இது கரெக்ட். During the final moment, diamond ring formation occurs. கடைசி கட்டத்தில் வைர வளைய உருவாக்கம் நிகழ்கிறது. இதுவுமே கரெக்ட். It occurs when the earth comes between the sun and moon. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது நிகழ்கிறது. இதுதான் ராங். பிகாஸ் சோலார் எக்லிப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல மூணுக்கு வரது பேர் தான் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோமா. So is not true கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். Looking the sun directly will damage the retina of the eye. சூரியனை நேரடியாக பார்ப்பதால் கண்ணின் விழித்திரை பாதிக்கப்படுகிறது. இதுவுமே கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியா இஸ் சிச்சுவேட்டட் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஆஃப் த எர்த் பிட்வீன். பூமியின் வடக்கு அரைக்கோளத்தில் இந்தியா டேஷில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8 டிகிரி 4 inches and 37 டிகிரி 6 inches நார்த்தன் லாட்டிடியூட், 68 டிகிரி 7 inches and 97 டிகிரி 2 inches ஈஸ்ட் லாங்கிடியூட். 8 டிகிரி 4 inches மற்றும் 37 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் 68 டிகிரி 7 inches மற்றும் 97 டிகிரி 2 inches கிழக்கு தீர்க்க ரேகையில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் ஜியோகிராஃபி நோட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் பத்தி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ்லாம் அதுல சொல்லியிருப்போம். அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழ் வருபவற்றை பொருத்தி பின்வரும் விருப்ப தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரோஹில்காண்ட் பிளெயின். ரோஹில்காண்ட் பிளெயின் பாத்தீங்கன்னா இது லைஸ் என்டையர்லி இன் உத்தரப்பிரதேஷ் ஈஸ்ட் ஆஃப் கங்கா யமுனா டோப்ல தான் இருக்கு. கங்கை யமுனைக்கு கிழக்கில் உள்ள இடைப்பட்ட நிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் முழுவதுமான பரவி இருப்பதுதான் இந்த ரோஹில்கண்ட் சமவெளி. அடுத்தது பாத்தீங்கன்னா சஹாயத்ரிஸ். சஹாயத்ரிஸ்ல பாத்தீங்கன்னா தால்கட், போர்கட், பால்கட் அப்படின்ட்டு 3 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கு. அடுத்தது ஆரவல்லி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வேர்ல்டோட ஓல்டஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன்ஸ் ரன்னிங் இன் த நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ஃப்ரம் டெல்லி. டெல்லியின் வடகிழக்கில் இருந்து தென்மேற்கு திசை நோக்கி செல்லும் உலகின் பழைய மடிப்பு மலைகள் தான் இந்த ஆரவல்லி ரேஞ்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Match the following biosphere reserve with the location. Select the correct answer from option given. பின்வரும் உயிரின கோளப்பரப்பு பகுதிகளை அவற்றின் அமைவிடத்துடன் பொருத்துக. பின்வரும் விருப்ப தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் நாக்ரெக். நாக்ரெக் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் காரோ ஹில்ஸ் மேகலாயா. மேகலாயால தான் நாக்ரெக் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அந்த பயோஸ்பியர் ரிசர்வோட லொகேஷன் தெரிஞ்சாலே நீங்க மோரர்லெஸ் இதை மேட்ச் பண்ணிடலாம். நாக்ரெக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேகலாயால இருக்கு. சிப்லிபால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. டிஹாங் டிபாங் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. கஞ்சன்ஜுங்கா பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. ஸோ மோரார்லெஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் பேஸ் பண்ணி நேஷனல் பார்க் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. அது மட்டும் இல்லாம இந்தியன் லாட்டிடியூட் லாங்கிடியூட் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் ஜியோகிராஃபி மெரிடியன் பத்தியும் ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதை பத்தின இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நேஷ்னல் வாட்டர்வே 1 கனெக்ட்ஸ். இப்போ தான் பார்த்தோம் நேஷ்னல் வாட்டர்வே 1 ஹல்தியா டு அலகாபாத்தை கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நேஷனல் வாட்டர்வேஸ் கனெக்ட் கோட்டப்புரம் வித் கொல்லம். ஸோ எந்த வாட்டர்வே கோட்டப்புரமையும் கொல்லமையும் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். கேரளா கோஸ்டல் கேனல் வாட்டர்வேஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ கேரளா கோஸ்டல் கேனல் வாட்டர்வேஸ் தான் கோட்டப்புரம் டு கொல்லமை கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is the longest waterway in the country? கண்ட்ரியோட லாங்கஸ்ட் வாட்டர்வே இது. ஸோ NW1 தான், ஹல்தியா டு அலகாபாத் தான் லாங்கஸ்ட் வாட்டர்வே பார்த்தோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
In India, ports are categorized as major and non-major ports. Which one of the following is a non-major port? கீழே இருக்கிறதுல எது வந்து நான் மேஜர் போர்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாஹெச் தான் கரெக்ட் ஆன்சர். டாஹெச் இஸ் எ நான் மேஜர் போர்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ சீ போர்ட்? கீழே இருக்கிறதுல எது வந்து சீ போர்ட் கிடையாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தர்மா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாரதீப் போர்ட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த டெல்டா ஆஃப் ரிவர். பாரதீப் போர்ட் வந்து எந்த ரிவரோட டெல்டாவில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாநதி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாரதீப் போர்ட் இஸ் டெவலப்டு ஃபார் டீகன்ஜெஸ்டேஷன் ஆஃப் டூ போர்ட்ஸ். தீஸ் ஆர். டீகன்ஜெஸ்டேஷன்னா என்னன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாரதீப் போர்ட் உருவாக்குனாங்க. எந்தெந்த போர்ட்டோட டீகன்ஜெஷனை கிளியர் பண்ணுறதுக்காக இது உருவாக்குனாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொல்கட்டா அண்ட் விசாகப்பட்டினம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் sea routes இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட்? பாயிண்ட் டு பாயிண்ட் ஷார்ட்டஸ்ட் sea route எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா டு யாங்குன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் த ஆர்டிஃபிஷியல் போர்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் போர்ட் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்னை ஆர் மெட்ராஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Tuticorin port தான் இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் போர்ட் அண்ட் Tuticorin located in Chennai. That's why we are choosing Chennai here. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ நேச்சுரல் ஹார்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கீழே இருக்கிறதுல எதில் வந்து நேச்சுரல் ஹார்பர் கிடையாதுன்னா ஆப்ஷன் பி சென்னை. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் Tuticorin போர்ட் ஒரு டீப் சி ஹார்பர் விச் இஸ் ஆர்டிஃபிஷியல். ஸோ நாட் ஏ நேச்சுரல் ஹார்பர் வந்து சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். ஆர்டிஃபிஷியல் கேட்டாலும் சரி நாட் ஏ நேச்சுரல் கேட்டாலும் சரி நம்ம சென்னை தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஒன் அமாங் த ஃபாலோவிங் ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஷிப்யார்ட் இன் இந்தியா? இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஷிப்யார்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொச்சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபுல்லி எக்யூப்டு வித் சோலார் பவர் இஸ்? ஃபுல்லி கம்ப்ளீட்லி சோலார் பவரால் எக்யூப் ஆகிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொச்சி தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம PY ரெக்ரூட்மெண்ட் சேனலை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.